வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஆடி மாதம் இந்த ஆறுபடை முருகப்பெருமானுக்கு ஆறுபடை பேத்தி சற்று இந்த புருசை கிராமத்தில் முருகப்பெருமான் ஒரு காட்சி சுழமமாக வந்த ஒரு முருகப்பெருமான் ஏறுகலப்பில் பட்டு அந்த முருகப்பெருமான் கோயிலை கட்டி ஒரு இந்த 50 வருஷமாக பெரிய விசுவாசமாக காவடியெலாம் எடுக்கிறாங்க. இந்த புருஷ கிராமத்தில் அந்த பெரியோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், சான்றோர்கள் இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அப்படி அந்த கிராமத்தில் சிவபுரம் என்ற கிராமத்தில் அங்கே 1000 வருஷம் ராஜராஜ கட்டப்பட்ட கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு இன்றைக்கி 1025 வருஷம் 1030 வருஷம் ஆகுது. அந்த கோயிலை கட்டி ராஜராஜ சோழன் சிவபுரம் கிராமத்தில் அந்த கோயிலுக்கு புருஷ கிராமத்தில் இருந்து இந்த கைங்கரியம் மாடு ஆடு அந்த வெளிக்கேற்றத்துக்கு 20 ஆள் வேலை செய்வாங்களாம். சிவபுரம் கிராமத்தில் சிவன் கோயில் அந்த ராஜராஜன் கட்டப்பட்ட கோயிலுக்கு புருஷ கிராமத்தில் கைங்கரியம் போவோமா. பால் நெய் இதெல்லாம் போவோமா. மாணிக்க தாலி அந்த தாலி வந்து மாணிக்கத்திலே கொடுத்தாங்க புருஷ கிராமத்திலேருந்து. அப்போது இந்த புருஷ கிராமம் சிவபுரம் 1039 வருஷம் இதெல்லாம் அதே போல் பழமையானது புருஷ கிராமம். இது சாதாரணமல்ல, புருஷ கிராமம் என்பது பழமையானது. அந்த இடத்துல தான் அந்த முருகன் கோயில் இன்றைக்கி இந்த வழியாக 50 வருஷமாக கொண்டாடுறாங்க. இந்த அடியேனுக்கு சிவபுரம் வெங்கடேசன் என்ற எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, சொற்பொழி பண்ணுறேன். இந்த ஆறுபடையை பேத்தி சொற்பமாக அப்படிங்களுக்கு இந்த புருஷ கிராமத்தில் அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சொற்பொழி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மனசை தொட்டு இந்த உங்களுக்காக ஒவ்வொரு ஆறுபடை வீடும் சற்று சீக்கிரமாக உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வழிபாடு தெரிவிக்கின்றேன். முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அந்த திருப்பரங்குன்றம் ஃபஸ்ட்டு படை முருகப்பெருமானுக்கு 6 படையில் ஃபஸ்ட்டு படை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் தான் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடந்தது. தெய்வானை இந்திரம் ஒன்று அங்கே தான் கல்யாணம் நடந்தது திருப்பரங்குன்றம். இது அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானும் அப்பாவுக்கு தவம் பண்ணாராம். திருப்பரங்குன்றம் 1வது படை. நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் 2வது படை. அங்கென்னா ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இந்த சூரனை சம்பாரமான இடம் எது? திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் சம்பாரம் பண்ணதுக்காக சிவபெருமான் ரொம்ப தவம் பண்ணிக்கிறார். அங்கேயும் ஒரு தனி கோயில், சிவபெருமான் தனி கோயில், பார்வதிக்கு தனியாக கோயில் இருக்கின்றது. அந்த பார்வதி வேல், அந்த பார்வதி தேவி வேல் கொடுத்தார் யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. அப்படி கொடுத்துதான் அந்த சம்பாரம் அதை சொன்னால் ரொம்ப சொல்லலாம், சேட்டாக முடிக்கிறேன். அந்த சூரன் வந்து அந்த மாமரத்தில் உள்ளே போனோம், அது 2ஆக கீச்சு அந்த வேலை சேவலமாக மணிலம்மா சாபல் மயிலை ஆக்கி அடியாராக வச்சுட்டார் யார்? அந்த முருகப்பெருமான். சரி, 2வது படை. 3வது படை பழனிமலை. 3வது படை பழனிமலை. பழனியில் அவர் உங்களுக்கு தெரியும் திருவிளையாடையில் அப்படின்னா மாம்பழத்துக்காக அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. முருகப்பெருமான் உலகத்தையே சுற்றி வந்தார். விநாயகர் பெருமான் அவர் ஞானம் பெற்றவர். அவர் என்ன சொன்னார்? அப்பா அம்மாவே சுற்றிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டார். ஏன்னா முருகப்பெருமானுக்கு இந்த உலகத்தையே சுற்றியா சொன்னாங்க. நம்ம மயில் அவ்வளோ வேகமாக போய் உலகத்தை சுற்றி வர்றாரு. இவர் அப்பா அம்மா சுற்றி தான் பழத்தை வாங்கிட்டார். சரி, எப்படி வாங்கினார்னா அப்பா அம்மாவுக்கு 2 கை. அந்த ஔவையார் இந்த பாட்டு ஒன்று சொல்கிறாங்க. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பெரிய போல் இந்தியனை நந்தி மகனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டு நின்கின்றானே என்று அந்த பாடலில் பொருள்
5 கரம் விநாயக பெருமானுக்கு, 2 கரம் அப்பா அம்மாவுக்கு பூஜை செய்கின்றது, 2 கரம் மக்களுக்காக வாரி வாரி வழங்குகின்றது, ஒரு கை தும்பிக்கை. இது நம்பிக்கை. அதனால் விநாயகர் பெருமான் தனக்கு ஒரு கை தும்பிக்கை. அவர் அப்படி ஞானம் பெற்றவர். அப்புறமா விசாரிக்கிறாங்க சபையில் தேவர் மூவரும். அப்போ முருகப்பெருமான் கோஷிக்கிறார். ஆண்டியா போய் பழனி மலையில் நின்றுறார். பழனி என்று ஒரு குன்றம் இருக்கின்றது, அங்கே ஆண்டியா போயிட்டார். சின்ன பையனாக போயிட்டார். இந்த நடந்த கதை அங்கே. சரி, பழனியில் ஒரு ஆண்டியாருக்கு சொல்ல இடுமன் அந்த சரி ஒரு மலையை கிரிய மலையை அவர் காவடியாக தூக்கின்னு வரோம். ஒரு இடும்பன் முருகப்பெருமான் பார்த்தாரு. அந்த மலைக்கு அந்த மலை எப்படி வந்ததுன்னா, இடும்பனை 2 இதுவும் தோலில் தூக்கின்னு வரான் அந்த மலையை, கைலா மலையும் அங்கே இருக்கிற 2 மலையும். அது முருகப்பெருமான் பார்த்தாரு, தூக்க முடியாத ஆகிட்டார். அந்த இடத்துல இடுமன் தூக்க முடியல. தூக்கி பார்த்தா பழனி மலை ஒரு மோடு தூக்க முடியல. அவரை அந்த மலை அங்கே நின்று போச்சு. அப்போ காவடியா எப்படி வந்ததுன்னா, காவடி அந்த இடுமன் தூக்கி வந்தால் காவடி மலையை, அதுதான் அங்கே மலை பழனி மலை. இடுமனை அடியார் ஆக்கிட்டார். யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எப்படி தமிழ் கடவுள் வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் அவர் 6 படை தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. எங்கே வெளியே இல்லை, இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அவர் 6 படை. இது 3வது படை. 4வது படை சுவாமி மலை. சுவாமி சாமி மலையில் சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரம் சொல்லி தான் அவர் வழி நடத்துகிறார். பிரம்மனுக்கு முருகப்பெருமான் கேட்குறார், பிராண மந்திரம் பொருள் சொல்லுன்ட்டு. பிரம்மம் மிரண்டிடுறான். பிரம்மம் மிரண்டு சொல்ல சிறைப்பிடிக்கிறார். யார்? முருகப்பெருமான் சிறையில் வைக்கிறார். நீ புராண மந்திரம் தெரியாது, நீ எப்படி இந்த உலகத்தை படிக்கிற? கேள்வி கேட்குறார். சின்ன பையன் தான் கேட்குறார். அவர் தெரிந்து போகிறார். அப்போ தான் தேவரம் மூவரும் முருகப்பெருமானுக்கு வணங்கி அந்த புராண மந்திரத்தை சிவபெருமானுக்கே உபதேசம் சுவாமி வேலையில் கொடுக்குறார். ஏன்னா அது பொருள். புராணம்னா இந்த காற்றிலன்னா அந்த உயிர் இருக்காதுல்ல, இந்த உயிரே இருக்காது. அந்த காற்றுக்கு பொருள் புராண மந்திரத்தில் முருகப்பெருமானுக்கு அப்பனுக்கே சொன்ன பாடம். அதான் சுவாமி மலையுடைய வரலாறு. இது சொன்ன 10வது சொல்லலாம். இது உங்களுக்கு அந்த 4வது படை. சரி, 5வது படை திருத்தணிகை. 5வது படை திருத்தணிகை. திருத்தணிகையில் திருத்தணிகைன்னா நம்ம மனசு டென்ஷன் ஆகாத அமைதியாக நம்ம படக்கிறோம்லாம், இங்கே போனால் அமைதி கிடைக்கும். அதுபோல் அவர் அந்த மலையில் அமைதியாக வந்தார். அந்த பக்கத்தில் வெள்ளி மலை இருக்கின்றது. அது கொஞ்சம் வரலாறு சொல்கிறேன். அந்த வெள்ளியை ஃபஸ்ட்டு தவணை கல்யாணம் பண்ணுறாருல, வெள்ளியை கல்யாணம் பண்ணுறார். வெள்ளி யாருக்கு? அவர் பிரிவில் மகாவிஷ்ணுடைய பொண்ணு. முன் பிரிவில் அவர் இங்கே அந்த எந்தராஜனுக்கு நம்பிராஜனுக்கு அங்கே இந்த காட்டில் வேடன் குளத்தில் பிறந்தார். அந்த பிறந்தாங்க அந்த அம்மா. இவர் போய் சிறை எடுத்து அவர் கல்யாணம் பண்ணிங்கன்னு விநாயகர் பக்கத்தோட இருந்து அந்த கல்யாணத்தை முடித்தார். திருத்தணிகள் தான் கல்யாணம் நடந்தது. அது தணிகை மலை. ஏன்னா தணிகை மலை வந்தது சினம். எது சினம்? தணிகை. அந்த சினம் அந்த உடம்புல கோவம் டென்ஷன்லாம் அப்படியே தெளிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு மனசு தெம்பாயிடுச்சு. 2 மனைவியும் காய்ச்சி கொடுத்தாங்க. அவருக்கு அந்த பிரம்மதேவன் இந்திரதேவனும் ஒரு கல் ஒன்று கொடுத்தாராம் சந்தனம் அரைக்கிறதுக்கு. அந்த கல் இருக்குதான் திருத்தணியில். அப்புறம் அந்த வள்ளலார் பாடிக்கிறாரு, அருணகிரியார் பாடிக்கிறாரு. அந்த திருத்தணி பற்றி நிறைய அடியாருங்களாம் ஞானசமுத்திரம் பாடிக்கிறாரு. எத்தனை அடியார் அவர் பாடிக்கிறார். பழமையானது இதெல்லாம். ஒரு 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இதெல்லாம். இப்போ நடந்ததெல்லாம் இது வழியாக கொண்டிருக்கின்றது. சரி, இது 5வது படை. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த முருகப்பெருமான் வெள்ளி தேவனை காட்சி கொடுத்தா மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இந்த பகுதியில் இந்த ஒரு 3 மாநிலத்துக்கு அவர் பெரிய அந்த ஜலுகை அடிக்கிறதுக்கு ஜனம் வரும். அவர் கைங்கரியம் அவர் சொன்னது நிறைவேறுமா. 6வது படை. அதான் 6வது படை பைமுதச்சோலை. பைமுதச்சோலைன்னா 6வது படை பைமுதச்சோலை. பைமுதச்சோலையில் முருகப்பெருமான்
அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப செய்தார். ஆறாவது படை அந்த பரிமுக சோழியில் அவர் செய்த அற்புதங்கள் நிறைய. அதை சொல்லப்போனால் ஆறாவது படை பற்றி சொன்னால் ஒரு 3 hours சொல்லலாம். அவர் அற்புதம் நிறைய அந்த அழக மகாவிஷ்ணு பற்றி எல்லாத்தையும் அந்த கருத்து இருக்குது பரிமுக சோலையில். மகிழ்ச்சியாக பசுமையாக இருக்கும். இப்போ பண்ணால் பசுமையாக இருக்கும் பரிமுக சோலை 6வது படை. அந்த வரலாறு அவங்க சொன்ன 1 hour ஆகும். இந்த வீடியோ முடிக்கணும். மூலிகை தாவான போல உள்ள இருக்குது. அதான் 6வது படை. அப்படியே அந்த முருகப்பெருமானுக்கு அங்கே நடந்த கதை. அங்கே தான் அவர் என்ன சொல்கிறாரு, 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள், முருகப்பெருமான் நெற்றிக்கல்லேருந்து வந்தவர். அந்த 6 பொண்ணை சேர்த்து, அந்த 6 குழந்தைகளை சேர்த்து அணைச்சார் பார்வதி தேவி. அதனால தான் 6 படை, 6 முருகன், 6 படை உருவானது. 6 படை எப்படி உருவானதுன்னா, அந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான சிவபெருமான் நெற்றி கனவுல அந்த சூரனங்களை அழிக்கிறதுக்கோசம் அவர் தேவர் மூரன் சொல்லி இவர் தியானத்தில் உட்கார்ந்து சிவபெருமான் அந்த ஒளியாக வருகின்றது. அந்த ஒளியில் தான் 6 பொறியாக முருகப்பெருமான் வந்தார். அவர் பொறுப்பு. அப்போது இந்த பார்வதி தேவி 6 குழந்தை இப்படி அணைச்சி 6 படை உருவாச்சு. அந்த ஐதீகம் சொல்லப்போனால் இன்னும் நிறைய இருக்குது முருகப்பெருமானுக்கு. நீங்கள் இந்த புருஷ கிராமத்தில் நீங்கள் எல்லாம் கேட்ட இப்போ பூ போன்ற மனசு ஒவ்வொரு அருணகிரியார் பாடிக்கொண்டிருக்கின்றார். சில நிறைய ஒரு 175 கிராமத்தில் அருணகிரி பாடிக்கொண்டிருக்கின்றார். அது 6 படியில் வராது. இப்போ 7 படை என்ற அதுவும் வராது. எந்த கோயில் இந்த 6 படை சொன்னவை தான் இது பழமையானது. அவர் அடியாருங்க பாடி என்கண்ணூர், பாகசாலை, இந்த புரிச, இது பண்ணி நிறைய கிராமத்தில் நிறைய கோயில் இருக்கின்றது. இப்படி பண்ணால் செங்கல்பட்டில் பெரிய கோயில் முருகப்பெருமானுக்கு வெள்ளக்கோட்டை முருகனுக்கு உலகமே தெரியும். இதெல்லாம் 6 படையில் வரலை. 175 கோயில் முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. எங்கள் தமிழ்நாட்டில் இது 6 படை கூட நடந்த நிகழ்ச்சி. நீங்கள் கேட்ட உங்கள் பூ போன்ற மனம் என்று ஒரு 2 பாடல் பாருங்க. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே நான் மகிழ்ந்து, தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி, நான் அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். நான் விழும்போதும், நான் அழும்போதும், நான் ஏந்துக்கு போதும் வேலு மயிலும் அந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தார். யார்? திருப்பூர் கோயிலில் அந்த பாடல் அங்கே தான் பாடினது. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே நான் மகிழ்ந்து, நான் தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழிதே உருகி, நான் அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், திருச்செந்தூர் வேலவனே என்று திருச்செந்தூர் வேலவன் என்று நர்ஸு பாடல்ல இல்லறத்தான் அல்லே, இயற்கை துறை அல்ல, நல்லறத்து ஞானி அல்ல, நாயினே சொல்லறத்து ஒன்றனும் இல்லை, விழுந்த திருப்போரூரா என்றே நான் நீடேறணும், நொந்து மனம் வாடாமல் பாயல் கிடவாமல் பாயேன் காலத்தை ஓர் நொடிக்கில் நீக்கி உள்பொருளையா நின் சீரடிக்கி வைப்பாய் தெரிந்து என்று திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அதுவும் பாடல் வரல. இவ்வளோ கோயில் முருகப்பெருமானுக்கு இந்த ஆடி மாதம் எல்லா கோயிலும் சிறப்பாக ஒவ்வொரு அவதாரம் எடுத்த தமிழ்கடவுள் முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவா மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வயலூர் முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, பழனி மலையனுக்கு அரோகரா.